வணக்கம். கல்வி என்பது வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு விஷயம். கல்வி கற்றவனை நாம் கற்றவன் என்று சொல்கின்றோம். கல்வி கற்காதவனை அறிவில்லாதவன் என்று சொல்கின்றோம். ஆனால் இந்த கல்விக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விளக்கம் என்னவென்றால், பள்ளிக்கூடம் சென்று நாம் படிக்கக்கூடிய விஷயங்களையே நாம் கல்வி என்று இன்று நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய முயற்சிகளும் அது சார்ந்ததாகவே இருக்கின்றது. எந்த உயர்ந்த பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி என்னுடைய பிள்ளையை படிக்க வைத்தால் உயர்தர கல்வியை கற்று அவன் வாழ்க்கையில் உயருவான் என்கின்ற எண்ணத்தோடு தான் நாம் இன்று கல்வியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதை தவறு என்று நான் சொல்வதற்கு வரவில்லை. ஆனால் இது மட்டும்தான் கல்வியா என்பதை ஒரு கேள்வியாக நான் உங்கள் வைக்கின்றேன். இந்த கல்வி நமக்கு கண்டிப்பாக தேவை. ஏனென்றால் இந்த கல்வியை நாம் கற்கவில்லை என்றால் நாம் பிறகு வாழ்க்கையில் பல விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கும். பள்ளிக்கூடம் சென்று நாம் கற்கின்ற கல்வி நமக்கு பல விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது. அது அல்லாமல் சில தொழில்களுக்கு சில கல்விகள் கற்றே ஆக வேண்டும். நாம ஒரு டாக்டரா ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்குண்டான கல்வியை மருத்துவ படிப்பை நம்ம படிச்சாகணும். ஒரு வக்கீல் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்குண்டான வக்கீல் படிப்பை நம்ம படிச்சாகணும். இப்படி சில தொழில் இருக்கு. இப்ப இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொன்னா அது எந்த துறையில நம்ம இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த துறை சார்ந்த கல்வியை நம்ம கத்துக்கிட்டாலும். இப்படி சில தொழில்களுக்கு கல்விங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கல்வியை நம்ம கத்துக்கல அப்படின்னா அந்த தொழில நம்ம முதல்ல செய்ய முடியாது. அப்ப அது ஒழுங்கா செய்யறவங்க செய்யலாங்கிறதுங்கிறது அடுத்த விஷயம். முதல்ல அந்த தொழிலையே நம்மளால செய்ய முடியாது. அதுக்குள்ளேயே நம்ம நுழைய முடியாது. இப்போ நம்ம ஒரு டாக்டர் படிக்கல அப்படின்னு நம்ம அந்த தொழிலுக்குள்ளேயே நுழைய முடியாது. அதுக்கப்புறம் தான் நம்ம அதை ஒழுங்கா செய்யறோமா செய்யலையாங்கிறது அடுத்த விஷயம் இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு பிஏ பிஎல் எம்எல் எல்லாம் படிக்கல அப்படின்னா நம்மளால ஒரு வக்கீல் தொழிலுக்குள்ளே நுழைய முடியாது. எப்பேற்பட்ட வக்கீல ஆகிறோங்கிறது அடுத்த விஷயம். ஆனா அந்த துறைக்குள்ளேயே நம்மளால நுழைய முடியாது. இப்படி சில தொழில் சார்ந்த கல்விகள் இருக்கின்றன. அந்த கல்வியை நாம் கற்கவில்லை என்றால் அந்த தொழிலையே நாம் செய்ய முடியாது. அந்த தொழிலை செய்வதற்குண்டான அனுமதியும் நமக்கு கிடையாது. ஆக இந்த மாதிரி சில கல்விகள் இருக்கின்றன. அந்த கல்வியை நாம் கற்கின்ற நேரத்தில் தான் அந்த தொழிலுக்குள்ளேயே நாம் நுழைய முடியும். ஆனால் எந்த ஒரு கல்வியுமே கற்காமல் நாம் ஒன்றுக்குள் நுழைந்திருக்கின்றோம். சரி, அது பரவாயில்லை. நுழைந்த பிறகுவாது அது சிறப்பாக செய்வதற்கு அது சார்ந்த ஒரு கல்வியை நாம் கற்க வேண்டும் என்று நாம் நினைக்கவில்லை. நான் எதை பத்தி சொல்றேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். எந்த படிப்பறிவோட நம்ம இந்த உலகத்துல வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் நுழைந்தோம் அப்படின்னு கேட்டோம்னா எந்த விதமான படிப்பறிவுமே கிடையாது. வெறும் இந்த உடலை நம்பிதான் நாம முதல்ல இந்த வாழ்க்கைக்குள்ள நுழைச்சோம். இந்த உலகத்துல வாழ்வதற்காக நாம் எடுத்து வைத்த முதல் அடி வெறும் இந்த உடலை நம்பித்தான். ஏன்னா அந்த ஆரம்ப காலகட்டத்துல நமக்கு எல்லாமே வேற யாரோ ஒருத்தர் பாத்துக்கிறதுனால இந்த உடல் மட்டும்தான் அப்ப இயங்கிக்கிட்டு இருந்து வேற எதுவுமே இயங்கல. ஆனால் நாம் வளர வளர இந்த வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பிக்கின்ற நேரத்தில் காலகட்டத்தில் இது சிறப்பாக வாழ்வதற்கு நமக்கு ஒரு கல்வி தேவை. அது இருந்தால் மட்டுமே நம் வாழ்க்கையை நாம் சிறப்பாக நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள் வந்ததே இல்லை. சில நூற்றாண்டுகளுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் சொல்லக்கூடியது ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லுவேன். பள்ளிக்கூடத்திலேயே இது ஒரு கல்வி பாடமாக இருந்தது. மாரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வீட்டில் இதை கேட்கக்கூடிய ஒரு 50 வயதுகளை தாண்டியவர்களுக்கு இந்த மாரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஞாபகத்து. இதுல நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிறது அழகான கதைகள் மூலியமாக சொல்லித்தரோம். அது இல்லாம வீட்டுல தாத்தா பாட்டி இருப்பாங்க. இந்த தாத்தா பாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அனுபவத்தை எல்லாத்தையும் வச்சு நல்ல நல்ல கதைகளை எல்லாம் வச்சு அவங்களுடைய பேர குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கை சார்ந்த ஒரு கல்வியை அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. பிராக்டிக்கலா சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு காலகட்டத்துல பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி ஒண்ணு இருந்தது. மாரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்டும் வீட்டுல பார்த்தோம் அப்படின்னா தாத்தா பாட்டி அவங்க வழியில ஒரு
கல்வியை கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கல்வியினுடைய விளக்கமே மாறி போச்சு. இன்னைக்கு தொழில்கள் பெருக பெருக தொழில் ரீதியான கல்வியே சிறந்த கல்வி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நாங்க வந்துட்டோம். முன்னெல்லாம் தொழில் சார்ந்த கல்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் இருந்தது. ஒன்று மருத்துவம், மற்றொன்று வக்கீல் படிப்பு. பாக்கி எல்லாமே அப்படியே அவங்க பரம்பரையில அப்படியே கூடவே இருந்து கத்துக்கிட்டு வந்த விஷயங்கள் தவிர இது படித்தால்தான் இது செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக்கும் முன் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த மருத்துவ படிப்பு அப்படிங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா பரம்பரையா வந்துட்டு இருக்கு. சோ அதுல ரொம்ப பின்னாடிங்க நம்ம அவ்வளவு பின்னாடி எல்லாம் போகலாம். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில தொழில்களை செய்வதற்கு அது சார்ந்த ஒரு கல்வியை கற்றிருந்தால் மட்டுமே முதலில் அதற்குள் நுழைய முடியும். நுழைந்த பிறகு அதை நாம் சிறப்பாக செய்ய முடியும். ஆனா எந்த விதமான கல்வியுமே கற்காமல் இந்த பூலோகத்தில் வாழ்வதற்காக நாம் நுழைந்து விட்டோம். ஆனால் வாழுகின்ற காலத்திலேயாவது இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், அதற்குண்டான அறிவு என்ன, அதற்குண்டான கல்வி ஒன்று இருக்கிறதா, அதை நாம் படிக்க வேண்டுமா, கற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம இடத்துல இல்லை. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் அப்படிங்கிறது தொழில் மயமாக மாறிக்கிட்டு வருது. அப்ப எல்லாமே தொழில் மயம், எல்லாமே பணமயம், பொருளாதார மயமா மாறிக்கிட்டு வருது. அப்படிங்கிறப்ப அது சார்ந்த கல்வியை கற்றால் மட்டுமே போரும். என் பிள்ளைகள் அது சார்ந்த கல்வியை கற்றால் மட்டுமே போரும், அவர்களால் சிறப்பாக வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை எவ்வளவு உயர்ந்த பள்ளிக்கூடத்தில் அனுப்பி உயர்ந்த ரக கல்வியை கற்றுக் கொடுத்து வாழ்க்கையில் உயர்த்தலாம் என்கிற முயற்சியில் தான் ஈடுபட்டிருக்கிறார்களே ஒழிய வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான வாழ்க்கை கல்வியும் அவர்கள் கற்க வேண்டும். அதுவும் சேர்ந்திருந்தால்தான் தொழில் ரீதியாக கற்ற கல்வியுடன் இதுவும் சேர்ந்து அவருடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்க முடியும். சோ இன்னைக்கு எல்லாருமே ஸ்கூல்ல தேடி அலையும் பொழுது அந்த ஸ்கூல்ல வந்து என்ன மாதிரி குதிரை ஓட்டத்துக்கு கத்துக் கொடுக்குறாங்களா, ஸ்விம்மிங் கத்துக் கொடுக்குறாங்களா, கிரிக்கெட் கோச்சிங் இருக்கா, இப்படி சில விஷயங்களை பார்த்து தான் அவங்க வந்து இன்னைக்கு ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. ஸோ என் புள்ள வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஓய்வு நேரத்துல அந்த குழந்தைய பாட்டு கிளாஸ்ல போடலாமா, டான்ஸ் கிளாஸ்ல போடலாமா, கராத்தே கத்துக்க சொல்லி கொடுக்கலாமா, டான்ஸ் கத்துக்க சொல்லி கொடுக்கலாமா, ஏதாவது ஒரு வாத்தியத்தை வாசிக்கிறதுக்கு கத்துக் கொடுக்கலாமா, இப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விதமான சில செயல்கள்ல போய்கிட்டே இருக்க ஒழிய அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை சார்ந்த அறிவு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு, இந்த வாழ்க்கையை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும், வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், அதற்கு தேவையான பண்புகள் என்ன நம்ம இடத்தில் இருக்க வேண்டும், அதற்கு தேவையான அறிவை நம்ம இடத்துல என்ன இருக்க வேண்டும் அப்படிங்கறத அந்த குழந்தைக்கு புகட்ட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் பெற்றோர்களுக்கு இல்லை. கூட இருந்து சொல்லித் தருவதற்கு இன்று தாத்தா பாட்டிகளும் இல்லை. இப்ப இதனால ஏற்பட்ட சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 25 வயதுகள் 25 வயது 30 வயது உட்பட்டுள்ள பிள்ளைகளை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாழ்க்கையை ரொம்ப டென்ஷனா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பணம் சம்பாதிக்கிறாங்க, ஆனா வாழ்க்கையில நிம்மதிங்கிறது இல்லை. எதற்காக இந்த பணத்தை சம்பாதிக்கிறோம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்காகத்தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ இவ்வளவு சம்பாதிக்கிறீ, இதனால உனக்கு வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கான்னு கேட்டனா ஒரு சிலரை தவிர மிக 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 ஒரு சிலரை தவிர வேற யாராலும் அதை சொல்ல முடியும். இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையுமே பாத்தீங்கன்னா போராட்டமாகத்தான் இருக்கு. பொருளாதார போராட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய போராட்டமா இருக்கேன்னா எது வேணும் எது வேண்டாம் வாழ்க்கைக்கு அப்படிங்கிற ஒரு அறிவு இல்லாததுனால கிடைக்கிறதெல்லாம் வேணுங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. கிடைக்கிறதெல்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பொருள் சேர்க்க வேண்டியிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பொருள் சேர்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா நம்முடைய கவனம் முழுவதுமே அது சார்ந்து என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ, அது சார்ந்து நம்முடைய அறிவை எப்படியெல்லாம் வளர்த்துக் கொள்ள வேண்டுமோ அதிலேயே போயிருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எதை மறந்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு செயலையே நம்ம இன்னைக்கு மறந்துட்டோம். இன்னைக்கு யாரை கேட்டாலும் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா வேலை செஞ்சுட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன், வாஸ்தவம் தான் அது நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இன்னைக்கு பல பேர்கிட்ட வரவே மாட்டேங்குது. ஏன்னா இந்த வாழ்க்கையை நம்ம ரொம்ப சர்வசாதாரணமா எடுத்துக்கிட்டோம். ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லைங்களா, டேக் இட் ஃபார் கிராண்டட். அந்த மாதிரி இந்த வாழ்க்கையை நம்ம எடுத்து அந்த மாதிரி இந்த வாழ்க்கையை எடுத்ததுனால நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நம்ம கிட்ட இல்லாம போயிடுது.
யாரை கேட்டாலும் நல்லா வாழணும் நல்லா வாழணும் நல்லா வாழணும்னு சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற வார்த்தை யாருக்கிட்ட இருந்து வர்றது இல்லை. ஏன்னா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிற எண்ணம் இன்னைக்கு யாருக்கிட்டயுமே இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா நம்மளுடைய கவனம் எல்லாம் வேற எங்கே போயிருக்கு. அது மட்டுமே இல்லை, நம்மளுடைய கவனத்துல ஒரு விஷயம் வரவும் இல்லை. என்னன்னா இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு அதுக்கு சார்ந்த ஒரு அறிவு நமக்கு தேவை. சில விஷயங்கள் நாம் தெரிந்திருக்க வேண்டும். எப்படி ஒரு டாக்டராக ஆகணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் படிச்சிருந்தா தான் டாக்டர் ஆக முடியுமோ, இல்ல ஒரு வக்கீல் ஆக முடியுமோ, இல்ல ஒரு இன்ஜினியர் ஆக முடியுமோ, அது போல வாழ்க்கையை வாழ்வதற்கும் ஒரு சில விஷயங்கள் நாம் தெரிந்திருந்தால் தான், படித்திருந்தால் தான், உணர்ந்திருந்தால் தான் வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இன்னைக்கு அந்த வாழ்க்கை கல்விங்கிறது எங்கேயுமே இல்லை. மாரல் சயின்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஸ்கூல் சப்ஜெக்ட்லயே இல்லை. அப்படியே ஒரு வேலை ஒரு கணக்குக்காக வச்சிருந்தா கூட அதுல யாருமே கவனம் செலுத்துறது இல்லை. ஹிஸ்டரியில மார்க் வந்ததா, சயின்ஸ்ல மார்க் வந்ததா, மேக்ஸ்ல மார்க் வந்ததா, இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆங்கிலம் நல்லா பேச தெரியுதா, இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லல, அதெல்லாம் தேவை. இன்றைய காலகட்டத்தில் இது எல்லாமே தேவை. பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று அங்கு இருக்கக்கூடிய பாடங்களை படித்து அதில் சிறப்பாக மார்க்குகளை வாங்க வேண்டும் அப்படிங்கிறது அத்தியாவசியமான தேவை. அதெல்லாம் யாருமே இல்லைன்னு சொல்லல, அது கண்டிப்பாக தேவை. ஆனால் அந்த ஒரு தேவையை வைத்து நம் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து விட முடியும் அப்படிங்கிற நினைப்பு தான் ரொம்ப தவறான நினைப்பாக இருக்கிறது. அங்குதான் நாமும் கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம். சோ இந்த வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழ்வதற்கு கல்லூரியிலும் பள்ளியிலும் கல்லூரியிலும் படிக்கக்கூடிய கல்வி மட்டுமே போதாது. வாழ்க்கை கல்வி என்று இருக்கிறது. அது இன்று எங்குமே சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை தெரிவிக்க வேண்டும் உங்களுக்கு என்பதுதான் என்னுடைய முயற்சி. உங்களை நான் வந்து அடைவதற்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கருவி இந்த வீடியோ, யூடியூப். இந்த இது ஒரு முகவரை மட்டும்தான். இந்த வீடியோவில் நீங்கள் கேட்பது ஒரு முகவரை மட்டும்தான். வாழ்க்கை கல்வியில பல விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. என்னென்ன விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கணும், அந்த ஒரு விஷயத்தை பற்றின ஆழமான விளக்கம், அது நம் வாழ்க்கையை எப்படி நிம்மதியாக வாழ உதவியாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்கள், ஊமைகள், இது எல்லாம் கொண்டு இன்னும் சில வீடியோக்கள் மூலமாக நான் உங்களை சந்திக்கின்றேன். என்னுடைய எண்ணம் சில பேருக்காவது இது சென்றடைந்து அவர்கள் வாழ்க்கையை உணர்ந்து வாழ ஆரம்பித்து அவர்கள் வேறு சில பேருக்கு இது எல்லாம் சொல்லி அவர்கள் மூலியமாகவும் ஒரு சில பேர் அவங்களுடைய வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொண்டு நிம்மதியாக வாழ முடியும் என்றால் அதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க. என்னுடைய தொலைபேசி எண் 8754424686. மறுபடியும் நான் சொல்றேன், 8754424686. என்னுடைய இமெயில் ஐடி msk141958@gmail.com. நீங்கள் என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்னுடன் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தையும் என்னுடன் பகிர்ந்து கொள்ளலாம். அது என்னிடத்தில் சேர்ந்து இந்த யூடியூப் மூலமாக இன்னும் பல பேருக்கு சேர்கின்ற பொழுது நீங்களும் அது ஒரு பங்குதாரராக மாறிவிடுகிறீர்கள். அந்த முயற்சியை நீங்கள் தெரிவிக்கலாம். நான் மறுபடியும் உங்களை வேறொரு வீடியோவில் இன்னும் சில கருத்துக்களோடு சந்திக்கிறேன். நன்றி.